Okay. Shall we start? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Okay, fine. So first, software testing என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஏதாவது சொல்லுங்க. சார் அதான் சார், இப்ப நீங்க சொல்லி கொடுத்ததுல இருந்து யோசிச்சு பார்த்தா லைக் டெவலப்பர்ஸ் கொடுக்கக்கூடிய கோடிங்க ப்ராப்பரா வந்து அந்த வெப்சைட்குள்ள அது அப்ளை ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரிமிசஸ்க்குள்ள டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஸோ திஸ் வாட் டெஸ்டிங். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம டெஸ்டிங் எதுக்கு பண்றோம்? கேன் யூ டெல் மீ ஃபியூ பாயிண்ட்ஸ்? அதான் சார், லைக் ப்ராப்பரா தான் ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லைன்னா கரெக்ட். யா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒரு பட்டனே இருக்கு, அதை வந்து நம்ம கிளிக் பண்றோம் ஆனா கிளிக் ஆகல, அதுக்கு மேல போகல அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ பக். அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு வி ஆர் டெஸ்டிங் இட் சார். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நார்மலா ஒரு டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, டெஸ்ட்ங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்னு சொல்லி நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சிலபஸை படிக்க வச்சு அதை வாமிட் பண்ண வைப்பாங்க. ஐ மீன் அதை மக்கப் பண்ணதை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, அந்த லேர்னிங் கர்வ் எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி டீச்சர்ஸ் வைக்கிற ஒரு எக்ஸாமுக்கு பேர் தான் டெஸ்ட்னு அர்த்தம். கேட்டீங்களா? ஜென்ரலா சொல்ல போற டெஸ்ட். கேட்டீங்களா? சேம் அதே இதுங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்றோம். ஒரு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் போன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அந்த மொபைல் போன் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா, 100% குவாலிட்டியோட இருக்கா, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டா இருக்கா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்கு பேரு தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஆர் யூ கிளியர்? ஓகே ஓகே ஓகே. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சிம்பிளா சொல்ல போனா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் செக்கிங் த குவாலிட்டி. குவாலிட்டி கரெக்டா இருக்கா, ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டா இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கா. அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? டெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் ஓகே சார். சாஃப்ட்வேர் டெஸ்டிங். சரி, இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன் இஸ் கால்ட் மேனுவல் டெஸ்டிங். அதாவது டெஸ்டர்ஸ் எய்தர் இன்டராக்ட் வித் த சாஃப்ட்வேர் மேனுவலி. அதாவது மேனுவலா டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்க கையில ஒரு மொபைல் போன், புதுசா ஒரு மொபைல் போன் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அந்த மொபைல் போன் எப்படி ஒர்க் ஆகுது, ஆன் ஆகுதா, ஆஃப் ஆகுதா, சார்ஜ் போட்டா சார்ஜ் ஆகுதா, செல்ஃபி கேண்டி கேமரா எல்லாம் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதா, அதோட பேட்டரி டியூரேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்கு மேனுவலா ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு பேர் மேனுவல் டெஸ்டிங். அண்ட் செகண்ட் டெஸ்டிங் இருக்கு. ஸோ இதே மொபைல ஒரு ரோபோட் கிட்டயோ இல்ல ஒரு மெஷின் கிட்டயோ கொடுத்து அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதுல இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிரு நம்ம ஒரு டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதி அதை வெரிஃபை பண்றதுக்கு பேரு ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஆர் யூ கிளியர்? ஃபைன் ஃபைன் சார். டெஸ்டிங்ல டூ டைப். மேனுவல் டெஸ்டிங்னா மேபி எண்ட் யூசர் மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களா? ஆட்டோமேஷனா ஏபிஐ மாதிரியான என்விரான்மெண்ட்ல போயிட்டு அதுவே டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். சி, மேனுவல் டெஸ்டிங்னா இப்ப ஹியூமன் அஸ் எ ஹியூமன். சோ இப்ப நீங்க, நானு, நம்ம ரெண்டு பேரும் இப்ப இது மாதிரி என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட வாங்கி அதுக்குள்ள இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. நாட் ஓன்லி எண்ட் யூசர். ஆமா. எண்ட் யூசர்ங்கிறது எப்பன்னா அந்த ப்ராடக்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எண்ட் யூசர் வெரிஃபை பண்ணுவார். ஸோ பிஃபோர் த எண்ட் யூசர், எண்ட் யூசருக்கு முன்னாடி அந்த சாஃப்ட்வேர் ரெடி ஆகிட்டே இருக்கும் போதே குவாலிட்டி டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஒரு எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் பண்ணிடுவாங்க. கரெக்டுங்களா? ஓகே. ஆமா அப்படி ஆமா. பண்ணாதான் அந்த ப்ராடக்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம், அவுட் சைடு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ட் யூசர், எண்ட் யூசர் வந்து என்ன பண்ணுவாரு, எண்ட் யூசர் அவரும் ஒரு எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் பண்ணுவார். இப்ப நீங்களும் ஒரு மொபைல் போன் வாங்கினீங்கன்னா அதுல எல்லா ஃபீச்சரும் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிடுவீங்க. சப்போஸ் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா 30 டேஸ்ல ரீஃபண்ட் பண்ணிடுவீங்க. கரெக்டுங்களா? ஆமா சார். தட் இஸ் கால்ட் அஸ் மேனுவல் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்ட் மேனுவலா பண்றோம். இப்ப இதே இது ஆட்டோமேஷன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆட்டோமேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டெஸ்டிங். ஸோ இப்போ மேனுவலா பண்ண ஒர்க் எல்லாத்தையுமே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஆட்டோமேட் பண்ணிடுவோம். ஆர் யூ கிளியர்? ஓகே. அது எப்படிங்கறத நான் லேட்டரா சொல்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வரேன். ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு சினாரியா வந்து நம்ம வேலிடேட் பண்ணோம். ஓகேங்களா? இது இல்லை. ஓகே ஃபைன்.
கோடிங் தெரிஞ்சிருக்கணும் சார், இதுக்கு அவ்வளவு தேவை. இது வந்து ஆட்டோமேஷன்ல வருங்க. இது நான் எப்படி நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஒன்றும் அவ்வளவு கஷ்டங்கள்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்க ஒரே பண்ணாதீங்க. நான் இப்ப எப்படி சொல்லி கொடுக்கணும் இதே மாதிரி உங்களுக்கு அதுலயும் ஈஸியா நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகே ஓகே. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இது இல்லையா? ஓகே, சரி, ஓகே. என்ன சொல்றது, ஓகே, இப்போதைக்கு இது வேண்டாம். ஏன்னா அப்புறம் நீங்க பயந்துட்டீங்கன்னா கஷ்டம். பிஃபோர் தட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதணும் பாத்தீங்களா? ஆமா சரி, சார். நாளைக்கு நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அப்ப இன்னும் புரியும். ஸோ இங்க ஒரு டெஸ்ட் கேஸ் நம்ம எழுதணும். இந்த இருக்குங்களா? ஆமா ஆமா சார். இந்த பாஸ்வேர்ட்ல இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இது வந்து மேனுவல் டெஸ்டிங்ல இதை நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க. சரிங்களா? மேனுவல் டெஸ்டிங்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டா இருக்கா இல்லைங்க வெரிஃபை பண்ணீங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட், நெகட்டிவ் கேசஸ் வந்து இது எல்லாமே வெரிஃபை பண்றீங்க, கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேஸ்ல இதே கேசஸ், அதாவது திஸ் இஸ் கால்ட் அஸ் த, அதாவது இதெல்லாம் என்ன டெஸ்டிங் டைப்னு பின்னாடி சொல்லி தரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்மோக் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு டெஸ்டிங் இருக்கு. சரிங்களா? சாஃப்ட்வேர்லயே இப்ப நம்ம பண்றது மேனுவல் டெஸ்டிங்லயே ஸ்மோக் டெஸ்டிங் இருக்கு. சரிங்களா? இப்ப இதை என்ன பண்ணிடுறோம்னா, அடுத்த டெஸ்டிங் ரெக்ரஷன் டெஸ்டிங் ஒரு டெஸ்டிங் இருக்கு. இதெல்லாம் டெஸ்டிங் டைப்ஸ்ல வரும், லேட்டரா நம்ம பார்ப்போம். ஸோ சாரிங்க, நாட் ரிசர்ச்சஸ்ல கீ ஸ்கில்ஸ்ல இதெல்லாம் போட சொல்லுவாங்க. ஜாவா கரெக்டுங்களா? சொல்லுவாங்களா? இதெல்லாம் என்னங்கிறத ரெக்ரெஷன் பின்னாடி டெஸ்டிங். பார்க்கலாம். இப்ப இங்க 8 டெஸ்ட் கேஸ் இருக்கு. சரிங்களா? இதே மாதிரி இந்த 8 டெஸ்ட் கேஸ் மாதிரி ஒரு 80 டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க வெறும் 8 டெஸ்ட் கேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க மேனுவலா போய் வெரிஃபை பண்ணிடுவீங்க ரொம்ப ஈஸியா. கரெக்டுங்களா? இதே இது 80 டெஸ்ட் கேஸ் இருக்கு. இப்ப இதுதான் ஒரு டெஸ்ட் கேஸ், திஸ் இஸ் ஒரு டெஸ்ட் கேஸ். அந்த ஒரு டெஸ்ட் கேஸ் என்ன பண்றீங்க, யூசர் நேம் என்டர் பண்றீங்க, அகைன் பாஸ்வேர்டு என்டர் பண்றீங்க, கரெக்டா இருக்கான்னு வேலிடேட் பண்றீங்க, அப்புறம் ராங் யூசர் நேம் கொடுக்குறீங்க, கரெக்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. இப்படி எல்லாமே மேனுவலா நீங்க ஒரு டைம் என்டர் பண்றதுக்கு வில் டேக் ஃபார் டைம், மோர் டைம். கரெக்டுங்களா? இப்போ இந்த 80 டெஸ்ட் கேஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அரௌண்ட் எனக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். கரெக்டுங்களா? இப்ப இந்த ஆட்டோமேஷன் மூலமா இந்த 8 டெஸ்ட் கேஸையும் இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ள என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். 8 டெஸ்ட் கேஸ் மட்டும் இல்ல, இந்த 80 டெஸ்ட் கேஸையும் இப்படிங்கிற ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி டெவலப் பண்றதுக்கு பேரு தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். சோ இதுதான் எக்ஸிக்யூட் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் டு ஃபைண்ட் பக்ஸ் ஆர் எரர், சாஃப்ட்வேர் ஒர்க் அஸ் எக்ஸ்பெக்டட் ஆர் நாட். மீனிங் புரியுதுங்களா? ஓகே, இது என்னங்கிறது நான் ஒன் பை ஒன்னா சொல்லி கொடுக்குறேன். நாளைக்கு ஒரு டெமோ நான் உங்களுக்கு காமிக்கும் போது இன்னும் ஈஸியா புரியும். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் மேனுவல் அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இருக்கு. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் இன்னொன்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, டொமைன் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் சார். வெப்சைட்ல பக்கத்துல ஒரு .com டொமைன் சொல்லுவோம். வேற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதையும் நாங்க ஹெச்ஆர் ஃபீல்ட்ல வேற டொமைன்ல இருக்கீங்க அந்த மாதிரி. கரெக்ட், கரெக்ட்டுங்களா? கரெக்ட். சோ இது வந்து அந்தந்த கேட்டகரியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் ஆகும். சரிங்களா? இப்ப நம்மளோட சாஃப்ட்வேர்ல வந்து டொமைன் அப்படின்னா, ஹெல்த் கேர்னு ஒரு டொமைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். இஆர்பி பண்ணிருக்கேன் சார். இஆர்பி. ஓகே, ஃபைன். அதான் சார், இதெல்லாம் தனித்தனி டைப் ஆஃப் டொமைன் கேள்விப்பட்டிருக்கேன். கேட்டீங்களா? என்எஃப்டி, கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் டெக்னாலஜி, சப்ளையர் செயின் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் டொமைன். கேட்டீங்களா? அப்புறம் ரீட்டைல் டொமைன். ஆமா ஆமா சார். ரீட்டைல் டொமைன், நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் டொமைன். இப்படி டிஃப்ரெண்ட் டொமைன் இருக்கு. அஸ் எ டெஸ்டரா, டெஸ்டர் மட்டும் கிடையாது, ஈவன் தோ டெவலப்பர் யாரா இருந்தாலும் ஐடில ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் கேள்வி வாட் ஆர் த டொமைன்ஸ் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க.
அப்ப ஐ ஹவ் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டொமைன்ல வித் இருக்கிறவங்க எடுக்க வேரியஸ் சொல்லுவாங்க. டொமைன். என்னங்க? பேங்கிங் டொமைன்ல ஒர்க் பண்ண கேண்டிடேட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, அதுல கரெக்ட், இருக்கீங்கன்னு கேட்க சொல்லுவாங்க. கரெக்ட். எதனால அப்படின்னா ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு செட் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ இருக்கும். கரெக்டுங்களா? ஒர்க் ஃப்ளோ அப்படின்னா இப்ப நீங்க ரெக்ரூட்மெண்ட் டீம்ல ஒர்க் பண்றீங்கன்னா அதுக்கு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும். ஆர் யூ கிளியர்? ஆமா சார். அந்த ப்ராசஸ், அதாவது ப்ராசஸ்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா, நான் புதுசா சொல்ல வேண்டியது இல்ல. அந்த ப்ராசஸ்க்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கும். கரெக்டுங்களா? ப்ராசஸ்னு ஒன்று செப்பரேட்டா இருக்கும், டாஸ்க்னு ஒன்று செப்பரேட்டா இருக்கும். ப்ராசஸ்ங்கிறது நீங்க இப்ப ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா அது ஒன் ஆஃப் த ப்ராசஸ். டாஸ்க் அப்படின்னா டுடே வந்து எனக்கு ஒரு 3 ரிசோர்ஸை வந்து நான் ஹையர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது டாஸ்க். கரெக்டுங்களா? ஆமா சார். ரெக்யர்மெண்ட்ஸ் ஆமா அப்படின்னா சார். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வந்து ஒரு ஜாவா 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து எனக்கு ஹையர் பண்ணி கொடுங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரெக்யர்மெண்ட்ஸ். கரெக்டுங்களா? Requirement. ஆமா சார். கரெக்ட். கரெக்டா? கரெக்ட். சரிங்களா? அதே மாதிரி ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் இது ஒரு ரெக்யர்மெண்ட். அப்ப அந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் என்னென்ன நாலேஜ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத இதோட கான்செப்ட். ஒரு போன் ஆன் பண்ண ஆஃப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், போன் அட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், செல்ஃபி எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனலுக்குள்ள டெஸ்டிங். இதை எப்படி டெஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத பாக்குறது பேர் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஓகேங்களா? சரி. நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃபர் ஃப்ரம் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கிறது இதுதான். சரி, இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இங்க போய் ஆட் ஆகுதான்னு பார்க்கணும். கரெக்டுங்களா? இங்க 2 டைம் ஆட் பண்ணிருக்கிறேன், 2 ப்ராடக்ட் ஆட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஆர் யூ கிளியர்? நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபங்க்ஷனாலிட்டி. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபங்க்ஷனாலிட்டினா என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். இப்ப உங்களோட மொபைல் போனே சிம்பிள் எக்ஸாம் வச்சுக்கலாம். இந்த மொபைல் போனோட ஆன் அண்ட் ஆஃப், அதோட கேமரா ஃபங்க்ஷனாலிட்டி, இது எல்லாமே வெரிஃபை பண்றது ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங். ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது. இப்ப நான் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னா உங்க மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க, ஸ்லோ ஆர் ஸ்பீட், அதோட பெர்ஃபார்மன்ஸ். கரெக்டுங்களா? மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு பேரு தான் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். கரெக்டுங்களா? அது கிளியர்? லைக் அது வந்து பண்ண முடியும் நம்மளால. இது நான் ஃபங்க்ஷனுங்கிறப்போ நார்மலா பண்ண முடியாது சார் நம்மளால. இப்ப இதுக்கு நார்மல் தான் டெஸ்ட் நான் பண்ற வரேன். மாதிரி பண்ண முடியாது. ஓகே. ஓகே, ஒரு நிமிஷம், ஒரு வாட்டர் குடிச்சு ஒரு நிமிஷம். ஓகே ஓகே சார். ஓகே. இப்ப பாருங்க, சி இப்ப ஃபங்க்ஷனல் நீங்க பாத்துட்டீங்க. நான் ஃபங்க்ஷனல்னா இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நார்மலா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்க, ஐஆர்சிடிசி வெப்சைட் போய் ஒரு டிக்கெட் புக் பண்றீங்க. 11 o'clock தக்கல். கரெக்டுங்களா? அப்ப தக்கல் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது ஒரு ட்ரெயின் நம்பருக்கு, ஒரு ட்ரெயினுக்கு 80 சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. ஆனா இங்க அந்த பர்டிகுலர் ட்ரெயினை கேட்ச் பண்றதுக்கு ஒரு 120 பேர் வராங்க. 120 பேர் ரெடி டு லாகின், ரெடி டு லாகின் அண்ட் புக் த டிக்கெட் ஃபார் த பர்டிகுலர் ட்ரெயின். கரெக்டுங்களா? ஃபார் த அந்த பர்டிகுலர் ட்ரெயின். ஸோ அப்படின்னா இதுல வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கம். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆமா ஆமா சார். அந்த டைம்க்கு லாகின் பண்ணி டக்குன்னு புக் பண்றது தான் ஃபர்ஸ்ட். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ அப்ப 80 பீப்புள்ஸ் தவிர அகைன் ரிமைனிங் இருக்க அந்த 40 பீப்புளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு எரர் வரும். கரெக்டுங்களா? என்னென்ன எரர் வரும்? சி பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வரும், செஷன் எக்ஸ்பைர்ட் வரும். கரெக்டுங்களா? அமௌண்ட் எடுத்துருவாங்க, அமௌண்ட் டெபிட்டட், அமௌண்ட் டெபிட்டட் வரும். செகண்ட், டிக்கெட் வந்து என்ன ஆயிரும், வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிடும். கரெக்டுங்களா? சோ இதெல்லாம் இதுக்குள்ள இருக்க சினாரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப இவங்க நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் வந்து நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். இப்ப லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, டைரக்டா ஐஆர்சிடி வெப்சைட் குள்ள போய் நான் ஒரு ட்ரெயின் புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சிங்கிள் யூசரா போகும்போது இட் சுட் நாட் அஃபெக்ட் எனி திங். கரெக்டுங்களா? சிங்கிள் யூசரா நீங்க லாகின் பண்ணும் பொழுது யூ கேன் புக் அட் எனி டைம். கரெக்டுங்களா?
book at any time and any train also. அதே இது வந்து only one user, single user. இப்ப அதே டைம் at a timeல 1000 users will try to log in the IRCT website. என்ன ஆகும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் என்ன ஆயிரும், கிராஷே ஆயிரும். கரெக்டுங்களா? அப்ப இதெல்லாம் செக் பண்றதுக்கு பேரு தான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ஓட டைப்ஸ். நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ல இருக்க டிஃப்ரெண்ட் கேட்டகரி தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். கிளியர்? ஓகே, இதையே என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அடுத்து லோடு டெஸ்டிங். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி டெஸ்டிங் சொல்லுவாங்க. செக்யூரிட்டி டெஸ்டிங். இப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் இருக்கு. என்னங்க நீங்க கண்டினியூஸா எக்கச்சக்கமான டெஸ்டிங் சொல்றீங்க, எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. சிம்பிள். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இப்ப அந்த சிங்கிள் யூசர் கிளிக் பண்ணும் பொழுது எந்த இஷ்யூ வரல. ஆனா 100 யூசர் கிளிக் பண்ணும் பொழுது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா 1000 யூசர்ஸ் கிளிக் பண்ணும் பொழுது அதோட கெப்பாபிலிட்டி சரியா இல்ல, கெப்பாசிட்டி சரியா இல்ல, அந்த சர்வர் வந்து என்ன பண்ணல, சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. கரெக்டுங்களா? சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணாதனாலதான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்தது. கரெக்டுங்களா? அப்ப இதெல்லாமே ஸ்டேபிளா இருக்கணும் வெரிஃபை பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு. சரிங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் த JMeter. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் சார், அதெல்லாம் நான் போய் சர்ச்ல போட்டதுதான். கரெக்ட். இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லோட் ரன்னர்னு ஏதோ ஒன்னு போடுவாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது ஒன் ஆஃப் த டூல். இதுக்கு வந்து லோட் ரன்னர். இது ஒன் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் டூல் தான். JMeter, லோட் ரன்னர் அண்ட் API டெஸ்டிங். இது எல்லாமே ஒன் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் டூல். ஓகேங்களா? இப்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னங்கறத ஜெனரல் மீனிங்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெஸ் என்னன்னா, இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 3 பீப்புள் தான் ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல 30 பீப்புள் ரெக்ரூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் ஆயிருங்களா? ஓகே ஃபைன். இது ஜெனரல் டர்ம். ஓகே, லோடுனா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க உங்களோட 2 வீலர்ல ரெண்டு பர்சன் தான் போக முடியும். ஆனா நீங்க 4 பேர் ஏத்திட்டு போனீங்கன்னா லோடு. ஓகேங்களா? அப்ப அந்த பைக்கோட தேய்மானம் இருக்கும். செகண்ட், ரொம்ப வெயிட் ஏத்த 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 வண்டியோட பேர் பார்ட்ஸ் எல்லாமே அடிவாங்க ஆரம்பிச்சிடும். லாங் ரன்னுக்கு இது வராது. கரெக்டுங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் த லோட். ஓகே, செக்யூரிட்டி டெஸ்டிங்னா என்ன? உங்களோட பேங்க் பாஸ்வேர்டோ இல்ல உங்களோட மொபைல் பேட்டர்னோ யாருக்கும் தெரியாம இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப செக்யூரா இருக்கணும் அப்படிங்கறதுக்கான செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்றோம். கரெக்டுங்களா? இப்ப நீங்க உங்க மொபைலோட பின் வந்து 1 2 3 4 போட்டிருக்கீங்க. சரிங்களா? இது வந்து யாரா இருந்தாலும் ஈஸி டு அக்சஸ். கரெக்டுங்களா? எல்லாரும் போறோம்னா 1 2 3 4 போட்டு தான் செக் பண்ணுவாங்க. சோ இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தே கேனாட் ப்ரிடிகேட் வாட் இஸ் யுவர் பாஸ்வேர்ட். கரெக்டுங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் செக்யூரிட்டி லெவல் டெஸ்டிங். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படிங்க, இப்ப இதெல்லாம் எப்படிங்க நான் வெரிஃபை பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். கண்டிப்பா வரும். அது எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு இமெயில் லாகின் பண்றீங்கல்ல, ஜிமெயில் லாகின் பண்ணும் பொழுது உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுவீங்க. அதுக்குன்னு சில செட் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் அது உள்ள எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? ஸ்பெஷல் கேரக்டர் அது இருந்தா மட்டும்தான் என்ன ஆயிரும், 100% கரெக்டா எடுத்துக்கிறோம். இல்லைன்னா அது ஃபெயிலியர் பண்ணிடும். கரெக்டுங்களா? அப்ப அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க, பாஸ்வேர்ட் ரெக்கார்ட் ஃபார் தீஸ் பேராமீட்டர் ஆர் தீஸ் பாலிசி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே இந்த செக்யூரிட்டி டெஸ்டிங்குள்ள வந்து. ஓகேங்களா? இது இப்போதைக்கு ஜென்ரலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டீப்பா வேண்டாம். சரிங்களா? API டெஸ்டிங் அப்படின்னா ஏபிஐயோட பேசிக்ஸ் நான் சொல்லி கொடுப்பேன் லேட்டரா. சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு காமிச்சல ஸ்கிரீனோட பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிறதுக்கு பேர் தான் API டெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் நீங்க ரைட் கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்பெக்ட்னு போனீங்கன்னா,
கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இதோட கோடிங் வரும். இப்ப பாருங்க, சி இந்த யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, இந்த இடத்துல யூசர் நேம் இருக்கா, இதுதான் யூஐ, யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த யூசர் இன்டர்ஃபேஸுக்கு இங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கோடிங் டெவலப் பண்ணிருப்பாங்க. யூசர் நேம் கொடுத்துருக்காங்களா, சரிங்களா. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு. பாஸ்வேர்டு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்வேர்ட் டைப் வந்து இது கொடுத்துட்டாங்க, சரிங்களா. இதுதான் வந்து ஒவ்வொரு பேக் அண்ட் கால்ல, ஐ மீன் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து இந்த மாதிரி கோட் டெவலப் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு இதுலதான் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு நெட்வொர்க் டேப் இருக்கா, இந்த நெட்வொர்க் டேப் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட், சிஎஸ்எஸ், ஜேஎஸ், ஃபாண்ட், இமேஜ், மீடியா, இப்படி இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன வருமோ இது எல்லாமே ஒரு ஒரு நேமா கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், ரிஜிஸ்டர் நவுன் மட்டும் கிளிக் பண்றேன். இத்தனை ஏபிஐ கால் ரன் ஆயிருக்குங்களா? ஹலோ, இந்த ஏபிஐ கால், ஓகே கேக்குது. இப்ப இந்த ஏபிஐ கால்லாம் என்ன அப்படின்னா, இதுதான் இந்த அப்ளிகேஷனோட யூஆர்எல், இந்த பர்டிகுலர் காலோட யூஆர்எல். இதோட மெத்தட் வந்து கெட் மெத்தட். இதோட ரெஸ்பான்ஸ் வந்து 200 ஓகேன்னு வந்திருக்கு. அப்படின்னா இந்த கால் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, புரியுதுங்களா? சோ இப்ப இது எவ்வளவு டைம் எடுத்துச்சு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க முடியும். இந்த ஒரு ஏபிஐ கால் எவ்வளவு டைம் எடுத்தது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். சரி, இப்ப பாருங்க, இப்ப இந்த பர்டிகுலர் யூஆர்எல் ரன் பண்றதுக்கு 241 மில்லி செகண்ட் ரன் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இப்ப இதே சேம் காலை நான் அகைன் கிளிக் பண்றேன், என்ன நடக்குன்னு பாருங்க. இப்ப என்ன இருக்கு, 164 மில்லி செகண்ட். சோ அகைன் ஒரு டைம் கிளிக் பண்றேன், 163. சோ நெக்ஸ்ட் டைம் நான் கிளிக் பண்றேன், 181. சோ இதே மாதிரி என் நம்பர் ஆஃப் டைம் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதோட பேண்ட்வித் அண்ட் டைம் வந்து அதிகமாகும். இதை வந்து இப்படி இருக்கும் பொழுது ஒரு பேங்கிங் வெப்சைட் இருக்கு, நீங்க ஒரு ஐசிஐசி பேங்க் யூஸ் பண்றீங்க, உங்களை மாதிரி ஒரு லட்சக்கணக்கான கஸ்டமர் வந்து அட் ஏ டைம்ல ஒரு அமௌண்ட்டை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்ப டைம் டிலே ஆச்சுன்னா நீங்க அந்த ஐசிஐசி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுக்காண்டி தான் இந்த நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்குன்னு செப்பரேட் டெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணது எல்லாமே ஃபங்க்ஷனல் டெஸ்டர். ஓகேங்களா, கிளியர்? ஃபங்க்ஷனல் டெஸ்டர்னா இந்த யூசர் ஐடி என்டர் பண்றது, பாஸ்வேர்ட் என்டர் பண்றது, இந்த மேல இருக்கு இதை மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் as ஃபங்க்ஷனல் டெஸ்டரோட பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டட் பேஸ் பண்ணி இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டர் என்னவாங்க, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபங்க்ஷனாலிட்டி how the application is behavior in live environment or particular environment, whether it is working fine or not, they can ensure after that only the end user will be satisfied or else the particular application was failed, அந்த ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னு they will give the good certificate. கரெக்டுங்களா? அதனால நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டர்ங்கிறது செப்பரேட் ஒரு ரோல் இருக்கு. ஆர் யூ கிளியர்? ஓகேங்களா? இப்ப அதுக்கப்புறம் நம்ம இப்ப டெஸ்டிங் பண்றோம்ல, என்னென்ன மேபி இதுவா சார், லைக் ஒரு யூசர் நேம் இங்க டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணா கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாக்குறது ஃபங்க்ஷனல் டெஸ்டரோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார், சில நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டர்னா அது வந்து இப்ப எப்படி சொல்றேன், சரி, ஒரு யூசர் கிளிக் பண்ற இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்சிடி வெப்சைட் வச்சுக்கோங்க, அந்த டைம்ல ஒரு யூசர் லாகின் பண்ற இடத்துல ஒரு 50 யூசரா 100 யூசர் பண்ணும்பொழுது அந்த அப்ளிகேஷன் எப்படி பிஹேவியர் ஆகுது அப்படின்னு செக் பண்றது நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஓகே ஓகே ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுல உங்களுக்கு? புரியுது. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நம்ம டெஸ்டிங் பண்றதுனால டெஸ்டிங் வந்து வித்தவுட் கோடிங் நாலேஜே தேவையில்லை, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபைனலா ஃபைண்ட் த டிஃபெக்ட் அண்ட் பக் அண்ட் எரர். ஸோ இந்த மூணுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? வாட் இஸ் டிஃபெக்ட்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ப்ராப்ளம் இருக்கு, அதுல ஏதாவது தப்பு தெரியுது அப்படின்னா அது கண்டுபிடிக்கும். அப்படின்னா அதுக்கு பேர் டிஃபெக்ட்டுங்களா? சும்மா சொல்லுங்க. மிஸ்டேக் அந்த மாதிரி சொல்லுங்க. இல்ல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மீனிங்க சொல்லுங்க. டிஃபெக்ட்னா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங். ப்ராப்ளம் இருக்கு, அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம நார்மல் இங்கிலீஷ்ல. ஓகே ஓகே. பக்னா
அதேதான் டெக்னிக்கல் டேர்ம்ல யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். இதுல ஏதோ மிஸ்டேக் ஓகே, இருக்குது. இப்போ டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் டேர்ம். லாங்குவேஜ்ல பக்ன்ற ஓகே, ஆர் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ன்றீங்க. ஓகேவா? ஓகே, எரர்னா ஒரே மீனிங் அதுதான் ஃபீல் ஆகுது. ஓகே அதே ஓகே மாதிரி ஃபைன். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இப்ப எரர் ஃபர்ஸ்ட் நம்ம எரர்னா என்னன்னு பாத்துக்கலாம். சரிங்களா? எரர் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல சொல்லலாம். இந்த எரர்னா இப்ப இங்க நெட்வொர்க் இருக்கு, நீங்க நெட்வொர்க் ரிமூவ் பண்ணிடுறீங்க, ஒய்ஃபையை நீங்க ஆஃப் பண்ணிடுறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு எரர் வரும். என்ன எரர் பாத்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன் சார். எரர் போட்டுருக்கீங்க 500 இன்டர்னல் சர்வர் எரர்னு வரும். சர்வர் எரர்னு வரும், பாத்திருக்கீங்களா? ஓகே, வெப்சைட் ஓபன் பண்ணாதான். ஓகே ஓகே. அந்த வெப்சைட்டோ இல்ல அந்த எது இது போயிட்டு பண்ணாலுமே இருக்குமே, லைக் crocodile போயிட்டு இருக்கும், அந்த கேம் மாதிரி கரெக்ட், போயிட்டு crocodile போயிட்டு இருக்கோம்ல, தட் இஸ் கால்ட் as the எரர். என்ன எரர்னா தட் இஸ் கால்ட் as the நெட்வொர்க் எரர். ஓகேங்களா? கிளியர்? ஓகே ஓகே ஓகே. நெட்வொர்க் எரர். சரிங்களா? இதே இது அப்ளிகேஷன்ல எரர் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க. ஆட் டு கார்ட், இப்போ உங்க பிளிப்கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றீங்க, அது ஆட் பண்ணும்பொழுது ரிமூவ் ஒரு மெசேஜ் காமிக்குது. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப வந்து ஃபைனலா செக் அவுட் பண்ணிட்டீங்க, அந்த ப்ராடக்ட்டை செக் அவுட் பண்ணி உங்க அட்ரஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்க என்ன பேமெண்ட் பண்ணிட்டீங்க. அப்ப அப்ப அங்க வர்ற மெசேஜ் வந்து எப்படி வருது? ப்ராடக்ட் லான்ச்டு சக்சஸ்ஃபுல்லின்னு போகுது, ப்ராடக்ட் ரிமூவ் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் அஸ் த எரர்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? அந்த மெசேஜ் வந்து ஒரு டிஃப்ரெண்டா வருது அப்படின்னா அதுக்கு வந்து எரர்னு நம்ம சொல்லிடுறோம். கரெக்ட்டுங்களா? எங்கேயும் இங்க ஏதாவது எரர் அடிக்குங்க அப்படிங்கறத நம்ம மீன் பண்ணிடுவோம். கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ எரர்னா என்ன? இப்போ நெட்வொர்க் எரர்ங்கிறது எரர்னு சொல்லுவோம். சரிங்களா? டிஃபெக்ட் அப்படின்னா, டிஃபெக்ட்னா நம்ம டிஃபால்ட்டா ஒரு வேர்டு கேள்விப்படுறோம். திஸ் இஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் போல அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த ப்ராடக்ட் உருவாகி வரும் பொழுது டிஃபெக்ட்னு சொல்லிடுறோம். கரெக்ட்டுங்களா? உருவாகி இங்க நம்ம கையில வரும்போதே, மொபைல் போன் நீங்க யூஸ் பண்ணும்போதே ஆனே ஆகல, எப்ப இது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் போல அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த பக்குங்கிறது என்ன சொல்றோம்னா, டெக்னிக்கல் டேர்மா நீங்க சொன்னது கரெக்ட். டெக்னிக்கல் டேர்மா சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் கைஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பக்குன்னு டினோட் பண்றாங்க. இது ஏன் வந்து நான் இவ்வளவு தீரமா சொல்றேன் அப்படின்னா, இந்த மூணையும் திருப்பி இன்டர்வியூஸ் தே வில் ஆஸ்க் டு யூ வெதர் யூ ஆர் ஒர்க்கிங் கரெக்டா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்லையா. தே வில் ஐடென்டிஃபை யுவர் நாலேஜ். ஓகேங்களா? ஓகே, அதனாலதான் இதை நான் திருப்பி சொன்னேன். சரிங்களா? ஓகே ஓகே ஃபைன். ஸோ நார்மலா ஒரு ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள என்னென்ன டைப் ஆஃப் நாலேஜ் அண்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நார்மலா டெஸ்டிங் மட்டும் தான் இருக்கா, டெவலப்மெண்ட் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. மெயின் ரோல் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, பேக் அண்ட் டெவலப்பர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, சரிங்களா, டெஸ்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, செகண்ட் சப்போர்ட் ரிசோர்ஸ், சப்போர்ட் ரோல்ல இருப்பாங்க, சப்போர்ட் ரிசோர்ஸ் ஆர் சப்போர்ட் ரோல் எதுவாக வச்சுக்கலாம், செகண்ட் டிசைனர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. கரெக்டுங்களா? இதெல்லாம் இருக்காங்களா? ஆமா ஆமா சார். இந்த ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா ரியாக்ட்னு ஒண்ணு இருக்கு. ரியாக்ட் ஜேஎஸ், ரியாக்ட் நேட்டிவ், ஆங்குலர், ஆங்குலர் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், ஹெச்டிஎம்எல், பிஹெச்பி, சரிங்களா, எக்ஸெட்ரா. இது எல்லாமே திஸ் இஸ் கால்ட் as the ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் பேக் அண்ட் பொறுத்தளவு எக்கச்சக்கம் இருக்கு, ரொம்ப இருக்கு. நான் இப்ப அதெல்லாம் சிம்பிளா சொல்றேன். எஸ்கியூஎல், மை எஸ்கியூஎல், சரிங்களா, ஆரக்கல், ரயில் நெட், ரயில் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேட்டாபேஸ் இருக்கு. என்னங்க? ரூபி ரயில்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஏடபிள்யூஎஸ், இந்த மாதிரி இதே மாதிரி சர்வீசஸ். ஓகே ஓகே ஃபைன். அதே மாதிரி டெஸ்டிங் பொறுத்தளவு டெஸ்டர் வந்து மேனுவல் டெஸ்டிங், இதெல்லாம் ரோல்ஸ் உள்ள இருக்க நான் சொல்றேன். மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்,
ஆட்டோமேஷன் டெஸ்டர், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டர், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ரோல்ஸ் இதுக்குள்ள இருக்கு. சரிங்களா? சப்போர்ட் ரோல் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ மேபி கஸ்டமர் கால் எக்ஸிக்யூட்டிவ், பிபிஓ, கேபிஓ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட், அது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ். இப்போ டிசைனர்னா இதே இதுல ஃப்ரண்ட் அண்ட் டிசைனருக்கு பதில் யூஐ அண்ட் யூஎக்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. கேட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இருக்காங்க. அப்புறம் வந்து டிடிபி டிசைனர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிடிபி டிசைனர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க. சரிங்களா? போட்டோஷாப் டிசைனர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல் இருக்கும். சரிங்களா? அது போக ஓகே, இதெல்லாம் வந்து ஜென்ரல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஓகே, டெஸ்டிங்கை பொறுத்தளவு ரெண்டு மெயினான கேட்டகரி இருக்கு. ஒன் இஸ் கால்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்டிங், அனதர் ஒன் இஸ் கால்ட் வேலிடேஷன் டெஸ்டிங். இங்கே நான் சொல்றேன். ஸோ டூ கேட்டகரி, அதாவது வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன். இதுக்கு எதாவது மீனிங் புரியுதுங்களா? வெரிஃபிகேஷன் நம்ம செக் பண்ணி பாக்குறீங்க சார். வேலிடேட் ஓகே நிஜமா லைக் அப்ளை ஆகுதா, இம்ப்ளிமெண்ட் ஆகுதா? ஓகே ஓகே அப்படி சொல்றீங்களா? ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ்லயே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அண்ட் வேலிடேஷன் ப்ராசஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப வெரிஃபிகேஷன் அப்படின்னா ஆர் வி பில்டிங் த ப்ராடக்ட் ரைட், அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள ரைட் மட்டும் தான் வெரிஃபை பண்றது வெரிஃபிகேஷன். நான் பண்ண ப்ராடக்ட் கரெக்டான ப்ராடக்ட் அப்படிங்கிறது. அந்த ப்ராடக்டோட ரைட்ஸ்னா நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ரெக்யர்மெண்ட் பிளானிங்னு ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட் ஒரு ஸ்டேஜ், அதை வச்சு டிசைன் பண்ணோம், அதை வச்சு டெவலப் பண்ணோம், அதை வச்சுதான் என்ன பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம். கரெக்டுங்களா? இப்ப இது வந்து பேஸ்ட் ஆன் இந்த டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் எதை வச்சு பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட். அப்ப திஸ் இஸ் கால்ட் அஸ் வெரிஃபிகேஷன். அப்ப ப்ராடக்ட் ரைட், அந்த ப்ராடக்ட் ரைட்டான பாத்துல தான் டெவலப் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற வெரிஃபை பண்றதுக்கு பேர் தான் வெரிஃபிகேஷன். ஆர் யூ கிளியர்? ஓகே. வேலிடேஷன்னா என்ன அப்படின்னா, இப்ப டு பில்ட் த சாஃப்ட்வேர் ட்ரேசபிள் டு கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ். அப்ப ஆர் வி பில்டிங் த ரைட் ப்ராடக்ட். இந்த ரெண்டுக்கும் மீனிங் டிஃபரெண்டா இருக்குல்ல? உங்களுக்கு புரியுதுங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் த கரெக்ட்டா இதா இருக்குன்னு வெரிஃபை பண்றது, ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம தான் டாஸ்க் செட் பண்ணிருக்கோமான்னு வேலிடேட் பண்றது வேலிடேஷன் டெஸ்ட். கரெக்ட் கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெரிஃபிகேஷன்ல ஒரு ஃபார்மா ரிலேட்டடா சொல்றேன் அப்படின்னா, ஒரு டேப்லெட் இருக்கு. அந்த டேப்லெட் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப விக்ஸ் ஆக்சன் 500 இருக்கு, 500 mg ஆர் 250 mg இப்படிங்கறத நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கு 250 mg தான் இருக்கணும் அப்படின்னு இந்த ரெக்யர்மெண்ட் பேஸ்ல சொன்ன மாதிரி டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் ரைட் அப்படிங்கறத மீன் பண்ணுது. ஸோ இங்க வந்து என்ன பண்றாங்க, ரைட் ப்ராடக்ட்னா இந்த 500 mg ஆர் 200 mg, இந்த 200 mg வந்து என்ன பண்ண முடியாது, இப்ப நியூ பார்ன் பேபிக்கு கொடுக்கவே முடியாது. கரெக்டுங்களா? நியூ பார்ன் பேபிக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அப்ப இத வந்து என்ன பண்ணணும், யார் யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளவு தூரம் வேலிடிட்டியா இருக்கும், அதை பத்தி டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் ரைட் ப்ராடக்ட். புரியுதுங்களா? இது 1 month வரைக்கும் மட்டும் இந்த டேப்லெட் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட பத்தி ரைட் ஃபுல்லாவே நீங்க படிப்பீங்க. ரைட்ஸ் மீனிங் புரியுதுங்களா? அந்த லா அந்த பர்டிகுலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டிஏன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டுங்களா? எஃப்டிஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட். ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஏதாவது ஒரு டேப்லெட்டை கூட பேக்ல திருப்பி பாருங்க, இந்த ப்ராடக்ட் இஸ் அண்டர் ஃபார் எஃப்டிஏன்னு இருக்கும். அத ரெகுலேட் பண்ற பாடியா? எக்ஸாக்ட்லி, கம்ப்ளைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. பேஸ்ட் ஆன் அந்த கம்ப்ளைண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த 100% இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணி அந்த ஹியூமனுக்கு கொடுக்க முடியும். இல்லைன்னா அந்த ஹியூமனுக்கு கொடுக்கவே கூடாது. இட் இஸ் அஃபென்ஸ்.
தட் இஸ் கால்ட் இஸ் த வேலிடேஷன். அதை வேலிடேட் பண்ணிட்டேன், எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னா மட்டும்தான் ஒரு ஹியூமனுக்கு இன்செக்ட் பண்ண முடியும், ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு டேப்லெட்ஸோ எதையும் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க கூடாது. Okay. Are you clear? Got it. ஓகே இவ்வளவுதான் விஷயங்க. டெஸ்டிங்ல வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம டெஸ்ட் பண்றதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா, சி ஒரு பக் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், பக் ஃப்ரீ ப்ராடக்ட், சேவ் த டைம் அண்ட் மணி. ஓகேங்களா? ஒரு டைம் ஒரு ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல வர 100 ப்ராடக்ட்டும் சேமா தான் இருக்கும். கரெக்டுங்களா? செகண்ட், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட், ஃபோர்த் பாயிண்ட் வந்து இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ஸ்கேலபிலிட்டி இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெஸ்டிங். அதுக்கப்புறம் மெயினான ஒரு பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? வாட் இஸ் வெப் பேஸ்டு, வாட் இஸ் விண்டோ பேஸ்டு, ரெண்டுக்கு மீனிங் புரியுங்களா? வெப் பேஸ்டு டெஸ்டிங் சொல்லுவாங்க. வெப் பேஸ்டு டெஸ்டிங் சில ரெஸ்யூம்ல பாத்தீங்கன்னா இதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. I did web based testing and I did window based testing. window based testing, விண்டோனா என்ன அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து ஒரு விண்டோ மொபைல்ல பேஸ்ட். குரோம் ஓபன் பண்ணோம்னா விண்டோ டெஸ்க்டாப் அந்த மாதிரி ஓபன் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குங்க சார். ஃபோன் ஸ்கிரீன் அந்த விண்டோ ஸ்கிரீன். இப்ப இதுதான் ப்ரௌசர். சரிங்களா? இந்த ப்ரௌசர்ல இந்த ஃபீல்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகுமா எப்பயாவது? சி நியூ டேப், நியூ விண்டோ, நியூ காக்னிஷன் விண்டோ, இந்த இருக்க ஃபீல்டு எல்லாமே எப்பயாவது சேஞ்ச் ஆகுமா? ஆகவே ஆகாது. கரெக்டுங்களா? எந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணாலும் இதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் த ஸ்டாட்டிக். திஸ் இஸ் கால்ட் அஸ் த விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன். ஆர் யூ கிளியர்? இது இப்ப எந்த லேப்டாப் எடுத்தாலும் இதே ஆப்ஷன் தான் இருக்கும், மாறவே மாறாது. கரெக்டுங்களா? ஹெல்ப் பண்ணீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்க எந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணாலும் இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கும், இதுக்கு மேல இருக்காது. இந்த ப்ரௌசர்னா குரோம் ப்ரௌசர்ல இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். இப்ப ஃபயர் பாக்ஸ்ல வேற மாதிரி வச்சிருப்பான் மெனூஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன். அதான் சார் அப்படியே தான் இருக்கும், சேஞ்சஸ் இருக்காது. கம்ப்யூட்டர் வெப்சைட் லைக் அது மூலமா பார்க்கலாம். வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்னா இப்ப இங்க ஜெட் ஸ்டோர் அப்படிங்கிறது இது ஒன் ஆஃப் த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். இப்ப இந்த இதுல இருக்க யூசர் இன்ஃபர்மேஷன் எப்ப வேணா மாறலாம், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எப்ப வேணா மாறலாம். ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் போதுங்க, ஃபர்ஸ்ட் நேம் பதில் எனக்கு யூசர் நேம்னு வேணுங்க, லாஸ்ட் நேம் வேண்டாம் அப்படிங்கிறது எப்ப வேணா சேஞ்ச் ஆகலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் டைனமிக். டைனமிக்கா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இப்ப அட்ரஸ் 1 இருக்கு, அட்ரஸ் 2 இருக்கு, இன்னொரு ஃபீல்டு எனக்கு வேணும், அட்ரஸ் 3 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த வெப் பேஸ்டு அப்ளிகேஷன். டைனமிக்கா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், நாக்குரியில பாத்தீங்கன்னா லாகின், ரிஜிஸ்டர், ஃபீல்டு, டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன் இதெல்லாமே இருக்கும். இது எப்ப வேணா என்ன பண்ணலாம், திடீர்னு என்ன பண்ணலாம், பிரைம் 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 யூசருக்கு வந்து செப்பரேட்டா ஏதாவது ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் கொடுக்கலாம். கரெக்டுங்களா? இதெல்லாமே வந்து டைனமிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஸ்டாட்டிக்ல வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இதுதான் விண்டோக்கும் வெப் பேஸ்டுக்கும் உள்ள அப்ளிகேஷன் டிஃபரன்ஸ். ஆர் யூ கிளியர்? புரிஞ்சுச்சு. சோ எக்ஸாம்பிள் சொன்னா வெப் பேஸ்னா வெப்சைட் சொல்லலாம். இதுக்கு விண்டோ பேஸ்டுக்கு நம்ம இது பிரவுசர்ஸ் சொல்லலாம் இல்லையா சார்? பிரவுசருக்குள்ள இருக்கக்கூடிய பிரவுசரோட ஆப்ஷன்ஸ், அத ஆப்ஷன்ஸ். கரெக்ட். அந்த மெனூஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் பேனல் இருக்குன்னா, இப்ப லேப்டாப்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் இதுல இருக்க எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இது டிஃபால்ட்டா எல்லா லேப்டாப்லயும் ஆப்ஷன் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன். இதையுமே செக் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வியூ டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் கிளிக் பண்றேன் அப்படின்னா இதுல ஒரு டிவைஸ் ஆட் பண்ணி செக் பண்றது, அதை ரிமூவ் பண்றது, ப்ளூடூத் ஒர்க் ஆகுதா இல்லையா, வயர்லெஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா, இப்படி எல்லாம் செக் பண்றதுக்கு பேர் தான் விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன். இப்போ மொபைல் டிவைஸ் ஆட் பண்றேன், அந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கா, மேனேஜ் டிவைஸ் நான் இங்க ஆன் அண்ட் ஆஃப் கொடுக்கலாம், இதெல்லாம் ஒர்க் ஆகுதா, மேனேஜ் டிவைஸ் கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்குள்ள விண்டோ ஓப்பன் ஆகுதா, என்னோட யூசர் நேம் இங்க வருதா, இது எல்லாமே என்ன பண்ணலாம், இப்படி வேலிடேட் பண்றதுக்கு பேர் தான் விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன், விண்டோ பேஸ்ட் டெஸ்டிங். அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்காரன்